ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான். நான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேபிள் ஃபேன் சர்வீஸ் பண்ண போகிறோம். மாடல் பார்த்திங்கன்னா கிராம்டன் ஹைஃப்ளோ நியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு ஹம்மிங் சவுண்ட் மட்டும் தான் வருது, பட் வந்து ரன் ஆகலை. லீஃபை சுற்றி விட்டாலும் சுற்றலை, டைட்டாக தான் சுற்றுது. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மோட்டரை கழட்டி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோட்டரை ஃபேனை டிஸ்மெண்டல் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்மெண்டல் பண்ணிட்டோம். ஷாஃப்ட்டை நான் சுற்றினாலுமே ரொம்ப டைட்டாக சுற்றுறேன். ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாகவே மக் அடைஞ்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸோ பேக் சைடு இருக்க அந்த கியர் ராடு, ஸோ அந்த ராடையும் கழட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த மோட்டரோட ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹெட் அந்த பாடியிலேருந்து தனியாக கழட்டி வச்சிடலாம். ஸோ இப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஷாஃப்ட்டில் வந்து ஒரு காற்று பென் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேனோட லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லீஃப் வந்துட்டு ஸ்டேபிளாக பிடிச்சிக்கிறதுக்கு. அண்ட் அந்த காற்று பென் வரல அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ, அதை விட மெலிசான ஒரு ஸ்க்ரூ வச்சு இந்த மாதிரி தட்டும்போது காற்று பென் வெளியே வந்துடும். ஸோ இதில் அந்த காற்று பென் எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். ஸோ உள்ள பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூசெல்லாம் வந்து அண்டிருக்கு. ஸோ இந்த தூசை என்ன ஆகுது அப்படின்னா புஷ்ஷுக்கும் சாஃப்ட்டுக்கும் இடையில போய் உட்காந்துக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரொம்பவே டைட்டாக சுற்றும். கொஞ்ச நாள் சுற்ற அது அப்படியே க்ரீஸ் மாதிரி அப்ளை ஆகி ரொம்ப டைட்டாக மக்கு மாதிரி உட்காந்துக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் மோட்டர் வந்து சுற்றுறது கிடையாது. அந்த இஷ்யூக்கு நம்ம என்ன பண்ணோன்னா லைட் சர்வீஸ் பண்ணலாம். அதாவது லேசாக நம்ம வந்து எமரி ஷீட் போட்டு க்ளீன் பண்ணி போட்டால் ரன் ஆகும். அதில் நான் ரொம்ப மேஜராக பண்ணோம் அப்படின்னா புஷ்ஷையும் சாஃப்ட்டையும் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபேனுக்கு புஷ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலேயும் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேன் ஷாஃப்ட்டை கழட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு புஷ்ஷும் தனியாக கழண்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீஸ் மாதிரி அப்ளை இருக்கா கருப்பா. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அப்படின்னா புஷ்ஷையும் சாஃப்ட்டையும் நல்லா இறுக பிடிச்சிக்குது, சுத்த விடாமல் டைட்டாக பிடிச்சிக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். இல்லை ரொம்பவே பீல் ஆஃப் ஆகுது, அதாவது தொட்டாலே வந்துட்டு நமக்கு சொரன்னு தெரியுது அப்படின்னா ஷாஃப்ட்டும் புஷ்ஷையும் புதுசாக மாற்றுறது நல்ல விஷயம். ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து நல்லா தேய்ச்சிட்டேன், அந்த புஷ்ஷையும் நான் கழட்டிட்டேன். ஸோ புஷ்ஷை நம்ம இருந்த பழையபடியே நம்ம வந்து புஷ்ஷை போடணும் அப்படிங்கிறதுனால அந்த கப்பில் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டோம் அப்படின்னா அந்த புஷ் அழகாக வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரு சில ஃபேனில் பார்த்திங்கன்னா கிளிப் டைப் இருக்கும். ஸோ அந்த 3-4 கிளிப்பையும் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா புஷ்ஷை மாற்றிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சிலது வந்து ஃபேன் கப்பையே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்க்ரூ மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம லாக் கப்பை போட்டுட்டு மறுபடியும் ஸ்க்ரூ பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி புஷ்ஷை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த மாதிரி கப்பில் கிராம்டன் ஹைஃப்ளோ நியோவில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாஃப்ட் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா ஃப்ரீயாகவே மூவ் ஆகுது. ஸோ இந்த மூவ் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி மூவ் ஆச்சுனாலே போதும், நமக்கு வந்து நல்லாவே கிளியராக ஃபேன் ஓடும், எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாமல். அதே போல் பேக்கப்பில் இருக்க அந்த புஷ்ஷையும் நான் வந்துட்டு துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷாஃப்ட்டை நல்லா எமரி ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஸோ எந்த ஒரு பீல் ஆஃபும் இல்லை, அந்த இருந்த மக்கை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஆயில் போட்டு லேஸாக வந்து தேய்ச்சிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சாஃப்ட்டாக கிடைக்கும். ஸோ ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லேஸாக தேய்ச்சி விட்டாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இருந்தபடி அந்த பழைய ஃபேன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபேனையும் நம்ம வந்து ப்ராப்பராக போட்டுடுறோம். ஸோ அதுக்கு இருந்த அந்த வாஷர் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் மூவ்மெண்ட்டு. ரொம்ப வாஷர் இல்லாமல் இல்லாட்டி அதிக வாஷர் போட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும். வாஷர் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். ஓடும்போது ரோட்டர் வந்து முன்னையும் பின்னையும் ஓடி கடகடன் சவுண்டு தான் வரும். ஸோ கரெக்டான வாஷர் போகிறது ப்ராப்பரான விஷயம். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, எமரி ஷீட் போட்டாச்சு, அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அதே போல் மோட்டர் கப்பை வச்சுட்டு இந்த மாதிரி காயில் கோரையும் வச்சுட்டு லைட்டாக ஆயில் ஷாஃப்ட்டில் விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். அதே போல் ஃப்ரண்ட் கப்பையும் லைட்டாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஹேண்ட்லேயே வந்து ரொட்டேட் பண்ண முடியுது, முன்னாடி வந்து ரொட்டேட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற 4 ஸ்க்ரூவையும் பக்காவாக போட்டு டைட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஃபேன் வந்துட்டு ஹை ஸ்பீட் ஃபேன் அப்படிங்கிறதுனால கோர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்துட்டு கப்பை கழட்டும் போதோ இல்லை மறுபடியும் மாட்டும் போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட வைண்டிங் வந்து கட் ஆகிடும். ஸோ கண்டினியூட்டி கிடைக்காது, மோட்டர் ரன் ஆகுது, ரீவைண்டிங் பண்ணுற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம் பக்காவாக. இப்போ பார்த்திங்கன்னா லேஸாக சுற்றி விட்டாலே ரொம்ப ஃப்ரீயாக ரன் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரீ ரன்னிங் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்மளுடைய மோட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் சப்ளை கொடுத்தவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சூப்பராக ரன் ஆகுது. ஸோ எந்த ஒரு நம்ம மேனுவல் மூமெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோட்டரோட அந்த ஹெட்டை அந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த ஷாஃப்ட்டை உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூவில் டைட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணிட்டா அந்த ஹெட் வந்து மூவ் ஆகாது, அப்புறம் ரொட்டேஷன் நமக்கு ஆசிலேஷன் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம கியர் ராட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கீயும் நம்ம வந்துட்டு போட்டு இந்த மாதிரி பேக்கில் இருக்க அந்த வீலில் லாக் பண்ணிடலாம் ஸ்க்ரூ போட்டு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா காற்று பென் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காற்று பெண்ணையும் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இந்த காற்று பென் வந்துட்டு ஃபேனோட லீஃபை ஸ்டேபிள்
ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து கவர். ஸோ அந்த கவருக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் மறுபடியும் அதே போல் கழட்டின மாதிரியே 2 ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஒரு சில ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2 ஸ்க்ரூ தான். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் கப்பு. ஸோ அந்த பேக் கப்பில் 4 கிளிப் இருக்கும். ஸோ அந்த 4 கிளிப்பும் கரெக்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்து உட்காந்துக்கும். ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த டூமில் பின்னாடி வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதையும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்படி இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து கியரோட பட்டன் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் கவர் அதுக்கான லாக் நட்டு, அப்புறம் அந்த லீஃபு அதுக்கான லாக் நட்டு. ஸோ இது போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு கப்பு அதில் வந்துட்டு நம்ம பெல்ட் போடுறோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ தேர்டில் செம ஸ்பீடாக சூப்பர் ஆசிலேஷனோட ரன் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.